ஆமாங்க. இது வந்து 3rd டே. 3rd டேல வந்து என்ன கல்ச்சர் வந்து எப்படி க்ரோ ஆயிருக்குங்கிறத உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் 3rd டேல வந்து அந்த ஃபுட்டை வந்து ஊற வச்சு மேலாக போட்டிருக்கேன். அந்த கிரிண்டல் வாம் வந்து கொஞ்சம் கல்ச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சைடில் அந்த ஒயிட் கலர்லாம் இருக்குது பாருங்கள், அப்படியே துளி இருக்க மாதிரி தெரியுதா அது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே புள்ளியாக குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள், அது எக்கு வைக்கும் போல். எக்கு வச்சு எக்குலேருந்து தான் பொறிச்சு வந்து கிரிண்டல் வாம் வரும் போல். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது, டாட்டாக இருக்குது. இது வேறு எந்த பூச்சியும் கிடையாது, இந்த கிரிண்டல் வாமோட எக்கு போல். எக்கு வந்து மல்டிபிள் ஆகி அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. இதை அடுத்து எப்படி நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி இதை எடுத்து நம்ம பீட்டாஸுக்கு, கப்பிக்கு, மோலிக்கு, பெரிய பெரிய மீன்களுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா?